அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மேன்மர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். காணொளிக்கு செல்வதற்கு முன்பாக அகிலத்தின் அத்தனை அன்பான சொந்தங்களுக்கும் உழைப்பால் உலகை உன்னதமாக்கிக் கொண்டிருக்கும் உலக இயக்கத்தின் அச்சாணியாக இருந்து ஒவ்வொரு துறைகளிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருந்து உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உழைப்பாளர்களுக்கும் அத்தனை உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலர்ந்திருக்கும் இந்த மே தினம் உழைப்பாளர் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் உழைப்பவனுக்கே உரிய இடம் கிடைப்பதற்கும் உழைப்பவர்கள் எப்போதும் உண்மையாக உழைப்பவர்கள் மேலே எழுவதற்கும் வாய்ப்பான ஒன்றாக மாற வேண்டும். உழைப்பு என்பது உலகை ஆள்வது, உலகை வாழ வைப்பது, அனைத்து உயிர்களையும் வாழ வைக்கக்கூடிய இந்த உழைப்பின் மகத்துவத்தை நினைவில் கொள்ளக்கூடிய இந்த நாளில் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள். அடுத்து ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் மீண்டும் ஒரு பதற்றமான சூழ்நிலைக்கு மாறி இருக்கின்றது. ஒரு சமாதான கீற்றுக்கள் தென்பட்டாலும் கூட தற்போது மீண்டும் நிலைமை தலைகீழாக மாறி இருக்கின்றது. ட்ரம்ப் போன்ற முட்டாள்தனமான அமெரிக்க ஜனாதிபதியின் செயற்பாடுகள் கார்முஸில் மட்டுமல்ல மீண்டும் உலகத்தை ஒரு மோதலுக்குள் கொண்டு வந்து விடுமா என்ற அச்சம் எழுந்திருக்கின்றது. மிக முக்கியமான கூட்டத்தை ட்ரம்ப் கூட்டியிருக்கின்றார். ஈரான் ட்ரம்பினுடைய அச்சுறுத்தல்களுக்கு பதிலளித்திருக்கின்றார்கள். ஈரான் தாக்குதலில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிக பயங்கரமான விளைவுகள் குறித்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அமெரிக்காவின் பிரமாஸ்திரம் ஒன்றை ஈரான் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை தொடுப்பதா இல்லையா என்பது குறித்து இன்றைய தினம் ஒரு மந்திர ஆலோசனையை நடத்த இருப்பதான செய்திகளை வெள்ளை மாளிகை விடுத்திருக்கின்றார்கள். நேற்று பென்டகனின் மூத்த இராணுவ அதிகாரிகளுடன் மூடிய கதவுகளுக்குள் ஒரு இரகசிய ஆலோசனை நடைபெற்றதாகவும் இருந்தபோதிலும் அந்த ஆலோசனையில் எந்த விதமான ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படாத சூழ்நிலையில் இன்று வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரிகள், பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள், இராணுவ உயரதிகாரிகள் என்பவர்கள் இணைந்து ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் ட்ரம்பினுடைய தலைமையில் ஆரம்பமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே மீண்டும் ஒரு போருக்கு செல்வதா அல்லது சமாதானத்தை ஏற்படுத்துவதா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தைக்கான நடவடிக்கைகளை முடுக்கி விடுவதா என்பது தொடர்பில் இன்று முடிவெடுக்கலாம் என கூறப்படுகின்றது. ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்கள் இன்னும் 3 நாட்களுக்குள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும் என்று ஈரான் மீது ட்ரம்ப் 2-3 தினங்களுக்கு விடுத்த கெடு இன்றுடன் முடிவடையும் சூழ்நிலையில் ஈரானுடைய புரட்சிகர இராணுவப்படை ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். எதிரி சமாதானத்தை விட போரை விரும்புவது போல தெரிகின்றது. அவ்வாறு போரை விரும்பினால் அதற்கான பதிலை போர்க்களத்திலேயே கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஈரானினுடைய அத்தனை இராணுவ படையணிகளும் முழு தயார் நிலைக்கு வந்துவிட்டார்கள். ஏவுகணைகள் மீண்டும் பழைய நிலையில் வீச்சுக்கு தயாராக இருக்கின்றன. ட்ரோன் படைகளும் தயாராக இருக்கும் சூழ்நிலையில் எங்களுடைய கை விரல்கள் ட்ரிகரில் இருக்கின்றன, துப்பாக்கி முனையில் தான் இருக்கின்றன. எதிரி ஏதாவது தவறான நடவடிக்கைகளை எடுப்பானாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் மத்திய கிழக்கு கடந்து இனி உலகம் முழுவதும் எதிரொலிக்கும். எங்கள் களஞ்சியத்தில் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் நிச்சயமாக இனியொரு போர் ஏற்பட்டால் பயன்படுத்துவோம் என்ற விடயத்தை தெளிவாக ஈரான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் ஈரானில் நேற்றைய தினம் திடீரென டெஹ்ரான் வான்வெளியில் மர்மமான ட்ரோன்கள், உளவு பார்க்கும் ஆளில்லா விமானங்கள் கண்டறியப்பட்டதைத் தொடர்ந்து டெஹ்ரானின் மேற்கு, மத்திய மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் மூலம் ஈரானவற்றை சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள். ஈரானிய அரசு தஸ்னீம் செய்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பதிலடி கொடுப்பதற்கு முன்பு தென்கிழக்கும் ட்ரோன்கள் மத்திய டெஹ்ரானை நோக்கி நகர்ந்ததாகவும் ஆனால் அந்த ட்ரோன்களை இறுதியில் இந்த வான் பாதுகாப்புகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றன என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. ஒருவேளை இஸ்ரேல், அமெரிக்கா தங்களுடைய புலனாய்வு அமைப்புகளை வைத்து ஏதாவது ட்ரோன் தாக்குதலை நடத்த முற்பட்டார்களா அல்லது வேறு ஏதாவது உள்ளூர் குழுக்கள் இந்த ட்ரோன்களை ஏவி இருந்தார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இந்த ட்ரோன்கள் ஈரானுக்கு மேல் வானில் பறந்தமை பரபரப்பை ஏற்படுத்தியது. இருந்தபோதிலும் அனைத்து ட்ரோன்களையும் தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஈரான் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் யுத்தத்தில் அமெரிக்கா சந்தித்துள்ள இழப்புகள் குறித்து அவர்கள் வெளிப்படையாக அறிவிப்பதில்லை என
டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு அமைச்சு, பென்டகன், பீட்டர் கெக்சாத் போன்றவர்கள் மீது தொடர்ச்சியாக செனட்டர்களும் அமெரிக்காவினுடைய ஊடகங்களும் குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றார்கள். ஈரான் போர் தொடர்பான செலவுகளை முற்றாக அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் ஏன் மறைக்க வேண்டும், ஏன் மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் இவை அறிவிக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்பட்ட சூழ்நிலையில் தற்போது பென்டகனில் இருந்து கசிந்த தகவலின்படி இதுவரை ஈரானிய தாக்குதலில் அமெரிக்க இராணுவம் $2.8 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்களையும் உளவு விமானங்களையும் உளவு ட்ரோன்களையும் கண்காணிப்பு 24 ட்ரீப்பர் ட்ரோன்களையும் இழந்திருப்பதான செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. $2.8 பில்லியன் என்றால் ஏறக்குறைய இந்திய மதிப்பில் 24,000 கோடி ரூபாய் விமானங்களையும் ட்ரோன்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி அமெரிக்க இராணுவத்திற்கு பேரிழப்பை யோசித்து பாருங்கள். 24,000 கோடி என்று சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள், ட்ரோன்கள், கண்காணிப்பு விமானங்களினுடைய பெறுமதி மட்டும். இதைவிட அவர்கள் அளித்திருக்கக்கூடிய இராணுவ தளங்கள், ட்ரேடார் நிலையங்கள், அது வேறு விடயம். அமெரிக்கா செலவு செய்யக்கூடிய பணம் வேறு விடயம். எனவே இந்த அளிக்கப்பட்ட விமானங்கள், வான்வழி ட்ரோன்கள் மட்டும் 24,000 கோடி என்பது அமெரிக்கா எவ்வளவு இழப்பை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது. அடுத்து ஈரான் மீதான கடல்வழி முற்றுகையை அமெரிக்கா அதிகப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் கடல்வழி முற்றுகையை தவிர்ப்பதற்காக ஈரான் தன்னுடைய சில எண்ணெய் ஏற்றுமதிகளை தள்ளுபடி விலையில் ட்ரெயில் மூலம் சீனாவுக்கு மாற்றி வருவதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. இது எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவும் கூறப்படுகின்றது. ஏனெனில் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ட்ரெயில் பாதை வழியாக சரக்குகளை கொண்டு செல்லும் திட்டம் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் சரக்கு ட்ரெயில்கள் ஈரானிலிருந்து சீனாவை சென்றடைந்தன. தற்போது கடல் வழியாக முற்றுகை இருந்தாலும் கூட ஈரானிலிருந்து சீனாவுக்கு ட்ரெயில் மூலம் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் இருப்புகள் கொண்டு செல்லப்படுவது சீனாவும் ஈரானும் அமெரிக்க முற்றுகைக்கு எதிராக மாற்று வழியில் பயணிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவாக காட்டுகின்றது. சீனா மிகப்பெரிய அளவில் ட்ரெயில்கள் மூலம் கடந்த 4 தினங்களில் எண்ணெயை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றன. இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான தாக்குதல்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஹிஸ்புல்லா அதிநவீனமான துல்லிய ட்ரோன்களை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளமை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு உயிரிழப்புகளையும் மிகப்பெரிய தளபாட இழப்புகளையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. நேற்றைய தினம் குறிப்பிட்டோம், இஸ்ரேலிய இராணுவத்தின் மெர்காவா டேங்கிகளை குறிவைத்து துல்லியமாக ஹிஸ்புல்லா போராளிகள் நடத்திய தாக்குதலில் 3 மெர்காவா டேங்கிகள் சுக்குநூறாக்கப்பட்டன. FPV ட்ரோன்கள் அதிகரித்து வரக்கூடிய அச்சுறுத்தல் காரணமாக இஸ்ரேலிய இராணுவம் உள்ள தெற்கு லெபனானுக்குள் நுழைந்தவர்கள், பெகா பள்ளத்தாக்கில் நுழைந்தவர்கள், லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் மிகப்பெரிய நெருக்கடியையும் மிகப்பெரிய உயிரிழப்புகளையும் சந்தித்து வருவதால் லெபனானுக்குள்ளே சென்ற பல படைப்பிரிவுகளை மீண்டும் திரும்ப பெறுவதற்காக இஸ்ரேல் பரிசீலனை செய்து வருகின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. சேனல் 11 வெளியிட்டிருக்கக்கூடிய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவினுடைய FPV அதிநவீன துல்லிய ட்ரோன்கள் காரணமாக லெபனான் எல்லைக்கு அப்பாலும் மத்திய இஸ்ரேல் வரை அவர்கள் திறம்பட ட்ரோன் தாக்குதலை நடத்தும் வல்லமை பெற்றிருக்கின்றார்கள். இது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இந்த நிலையில் தெற்கு லெபனானுக்குள் நுழைந்த இஸ்ரேலிய படைகள் மீண்டும் பல படைப்பிரிவுகளை இஸ்ரேலுக்கு திரும்புவது குறித்து பாரிய அளவிலான திட்டமிடலும் ஆலோசனையும் நடைபெற்று வருகின்றது என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தெற்கு லெபனானில் இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய FPV ட்ரோன் தாக்குதலில் நேற்றைய தினம் மட்டும் 2 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் 6 பேர் காயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் இராணுவம் அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஒரு வார காலப்பகுதியில் மட்டும் ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் தாக்குதலில் 9 இஸ்ரேல் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதுடன் 24 பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள். இதில் 12 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. எனவே ஈரான் அமெரிக்கா போர் மட்டுமல்ல, இஸ்ரேல் லெபனான் போர் முனையும் மிகவும் பதற்றம் நிறைந்த ஒரு போர்முனையாக மாறியிருக்கின்றது. ஹிஸ்புல்லா தாக்குதலை சமாளிக்க முடியாமல் லெபனானிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்கலாம் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்காவுக்கு ஒரு பேரதிர்ச்சியான விடயம் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீதும் ஈரானின் மிக முக்கியமான கட்டமைப்புகள் மீதும் தாக்குதல் நடத்தும் பொழுது அமெரிக்காவின் அதிக சக்தி கொண்ட GVU-57 மேசிவ் ஆர்டனட் ஜெனரேட்டர் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தினார்கள். ஏனெனில் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களிலேயே
மிகப்பெரிய அளவில் நிலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தரையின் அடியாளத்தில் புதைந்திருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக அழிப்பதற்காக இந்த பங்கர் பஸ்டர்கள் உருவாக்கப்பட்டன. இந்த GBU-57 மேசிவ் குண்டுகள் 30,000 பவுண்ட் எடை கொண்டவை. மிகப்பெரிய எடை கொண்ட இந்த குண்டுகள் துல்லியமாக நிலத்துக்கு கீழே பல அடி ஆழத்தில் இருக்கும் 100 அடி ஆழத்தில் இருக்கும் இலக்குகளை கூட தாக்கி துவம்சம் செய்யக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டவை. இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் அமெரிக்காவிடம் மட்டுமே இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிடம் கூட இந்த குண்டுகள் கிடையாது. ஆனால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இதை கொடுத்தே ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மீது நடத்திய தாக்குதல் முதல் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனியின் இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் வரை, ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வரை இந்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் தான் பயன்படுத்தப்பட்டன. ஆனால் தற்போது வெடிக்காத நிலையில் 15க்கும் மேற்பட்ட அமெரிக்காவின் துல்லிய வழிகாட்டு ஏவுகணைகளையும் ஒரு பங்கர் பஸ்டர் GBU-57 குண்டையும் ஈரான் வெற்றிகரமாக கைப்பற்றி இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். ஏனெனில் ஈரான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்பதில் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றவர்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங் நிபுணர்களை கொண்ட ஒரு நாடாக ஈரான் காணப்படுகின்றது. அது எவ்வளவு தூரம் இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங்கில் ஈரான் திறமை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரஷ்யா உக்ரைன் களமுனையில் கைப்பற்றக்கூடிய அமெரிக்க ஆயுதங்களை, நேட்டோவினுடைய ஆயுதங்களை, நேட்டோ நாடுகளின் ஆயுதங்களை அப்படியே கைப்பற்றி விட்டால் அழிக்கப்படாமல் அந்த ஆயுதங்களை நேரடியாக ஈரானுக்கு அனுப்பி இந்த ஆயுதங்களை நீங்கள் ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் மீண்டும் உருவாக்க முடியுமா என்பதை பாருங்கள். இதன் தொழில்நுட்பம் என்ன என்பதை கண்டறியுங்கள் என்று ரஷ்யாவே ஈரானிடம் சென்று கேட்கும் அளவுக்கு இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் துறையில் ஈரான் மிகப்பெரிய விற்பினர்கள். அது அனைத்து நாடுகளுமே அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படியான ஈரானிடம் அமெரிக்காவின் பங்கர் பஸ்டர் குண்டுகள் வெடிக்காத நிலையில் அப்படியே கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஈரான் அதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை வெளியிடுகின்றார்கள். ஈரானினுடைய ரிவர்ஸ் என்ஜினியரிங் பொறியியல் படைப்பிரிவு இந்த பங்கர் பஸ்டர் குண்டை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்வதற்காக தங்களுடைய தொழில்நுட்ப கூடத்திற்கு எடுத்து விட்டார்கள். எனவே எதிர்காலத்தில் இந்த குண்டுகளை போன்ற பங்கர் பஸ்டர்களை ஈரான் உருவாக்கும் பட்சத்தில் அது அமெரிக்க இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏனெனில் இஸ்ரேலின் உடைய நெதன்யாஹு உட்பட அவனுடைய குடும்பத்தினர், அங்கு இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் நிலத்தடி ஆழத்தில் இருக்கக்கூடிய பதுங்கு குழிகளில் தான் ஈரானின் ஏவுகணை தாக்குதலின் போது சைரன்கள் அடித்தவுடன் பதுங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் தற்போது இங்கே பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஈரான் விரைவாக உருவாக்கிவிட்டால் அந்த தரையடி தளங்களும் தாக்குதலுக்குள்ளாகும் என்பதால் இது இஸ்ரேல் அமெரிக்காவை மிகப்பெரிய பதற்றத்துக்குள்ளாக இருக்கின்றது. ஈரான் அதே போன்று அமெரிக்காவின் கைப்பற்றப்பட்ட பல ஆயுதங்களை ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து ரஷ்யா தன்னுடைய மிகவும் மேம்படுத்தப்பட்ட புதிய தலைமுறை சோஜுஸ் 5 நடுத்தர எடை ராக்கெட்டை பெக்கனூர் விண்வெளி ஏவுதளத்தின் 45ஆம் தளத்திலிருந்து வெற்றிகரமாக ஏவி பரிசோதனை செய்திருக்கின்றார்கள். உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த திரவ எரிபொருள் ராக்கெட் என்ஜினால் இயக்கப்படும் இது ரஷ்யாவின் அடுத்த தலைமுறை ஏவுகணை ராக்கெட்டின் முதல் சோதனையாக இருக்கும் என்றும், இது வெற்றிகரமாக செயற்பட்டால் ஏவுகணைகள் மற்றும் புதிய விண்கல தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் ரஷ்யா அடுத்த கட்டத்தை சென்றுவிடும் எனவும், உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த வேகமாக செல்லக்கூடிய என்ஜினால் இது இயக்கப்படுவதால் இந்த விண்கல தொழில்நுட்பம் சோயுஸ் 5 நடுத்தர ராக்கெட்டுகள் இப்போரிலும் ஏவுகணை தொழில்நுட்பத்துக்குள் கொண்டு வரப்படலாம் என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக கடந்த 5 ஆண்டுகளில் சீனா தனது எல்லைக்குள் 225 புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு வயல்களை கண்டுபிடித்திருப்பதாகவும், இது மிகப்பெரிய அளவில் சீன பொருளாதாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகின்றது. எரிசக்தி பற்றாக்குறை, எரிவாயு பற்றாக்குறை விலையுயர்வுகளால் உலகம் பாதிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதப்படுகின்றது. 100 மில்லியன் டன்களுக்கும் அதிகமான எண்ணெய் இருப்பை கொண்ட 13 எண்ணெய் வயல்களும் 100 பில்லியன் கிலோமீட்டருக்கும் அதிகமான இருப்புகளை கொண்ட 26 எரிவாயு வயல்களும் அடங்கும் என்று இயற்கை வளங்கள் அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. வளர்ந்து வரும் சீன பொருளாதாரத்திற்கு இது மிகப்பெரிய ஒன்று சக்தியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுபோல இந்த எரிவாயு எரிசக்தி வயல்கள் சீனாவில் கடந்த மாதங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றமை எவ்வாறான தாக்கங்களை சீன பொருளாதாரத்திலும் உலக பொருளாதாரத்திலும் ஏற்படுத்தும் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை அடுத்த ஒரு காணொலியில் விரிவாக பேசுவோம். இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன.
தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.